ஹாய் ஹலோ வெல்கம். எல்லோரும் சேஃபாக இருக்கிறீங்களா? உங்கள் வீட்டில் எல்லாம் உங்கள் குட்டீஸ் எல்லாம் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லிட்டு என்ன நல்லா செய்கிறாங்க, ரொம்பவும் அமர்க்கலம் பண்ணிகிட்டு இருக்காங்களா? உங்களோட லைஃப்பில் எப்படி இருக்குது? ரொம்பவும் வந்து ரொம்ப டார்ச்சராக இருக்குதா, இல்லைன்னா உங்கள் குழந்தைங்களோட உங்கள் ஃபேமிலியோட ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்கன்ட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் மூலிமா தெரியுங்க. எங்கள் வீட்டில் வந்து என்னென்னலாம் நடந்தது ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து நான் வந்து எப்படியெல்லாம் அவங்கள வச்சு செஞ்சேன், அவங்கள எப்படிலாம் நான் வேலை வாங்கி நான் தோற்று போனேன் அப்படின்றத வந்து இந்த விளாகில் பார்க்கலாம் வாங்க. அப்புறம் என்னோடய ஹஸ்பண்டை வந்து நான் வந்து நீங்கள் ஒட்டடை அடிங்க அப்படின்னு சொன்னேன். லைஃப்லேயே அவர் ஃபஸ்ட் டைமும் இது மட்டும்தாங்க அடித்தார். இது வரைக்கும் அவர் வந்து ஒட்டடை அடித்ததே கிடையாதுன்னு என்னோடய மேரேஜ் ஆனதுலேருந்து இத்தனை வருஷமாக. இதை மட்டும் அடிச்சுட்டு போய் உடனே ஃபோன் வந்துச்சு, உடனே ஃபோனில் போய் உட்காந்துட்டாரு. அதுக்கப்புறம் என் தலையில் கட்டிட்டாரு. அப்புறம் வேறு வழியில் நம்ம தான் செய்ய வேண்டியதாக இருக்குது. அப்புறம் வீட்டில் இருக்கிற பெட்டில் இருக்கிற அந்த பெட்டெல்லாம் வந்து நல்ல மாடியில் நல்ல வெயிலில் நல்லா காய வச்சோம். உங்களுக்கு ஏதாவது டஸ்ட் அலர்ஜி எல்லாமே போகும். உங்களுக்கு வெயிலில் காய வைக்கிறது பெட்டு ரொம்ப நல்லது. அது மாதிரி சோஃபா குஷன் கூட நம்ம நல்லா காய வச்சு எடுத்து உள்ளார மாட்டலாம் சோஃபாவுக்கு. அதுக்கப்புறம் வந்து நான் வத்தல் போடுற வேலையை வந்து அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ண வச்சேன். நான் ஒவ்வொரு சாமானாக தூக்கிட்டு வந்து கொடுங்க மேலே அப்படின்னு சொல்லி மாடியில் கொண்டு வந்து கொடுங்கன்னு சொல்லிட்டு வேலை வாங்கினேன். எங்கள் வீட்டுக்கார் வச்சுட்டு ஓடியே போயிட்டார். அப்புறம் என் பொண்ணை வந்து நீ போட்டு கொடு அப்படின்னு சொல்லி அவளை கொஞ்சம் நான் வேலை வாங்கி அப்புறம் அவளை பண்ண வச்சேன் நான். இப்போ திடீர்னு வேலை வாங்கினோம்னா அவங்க எல்லோரும் பயப்படுறாங்க நம்மளை பார்த்து. எங்கே நம்ம தலையில் கட்டிடுவாங்களோன்னு நைஸாக எஸ்கேப் ஆகி போயிட்டே இருக்கிறாங்க அவங்க. சரி, நம்ம இவ்வளோ காலம் செஞ்சாச்சு, என்ன பண்ணுறது, நம்ம செஞ்சு தான் ஆகணும், செய்வோம். நமக்கும் வந்து அதுதான் திருப்தி. அவங்க வந்து நீங்கள் வந்து நாளே வந்து அரைச்சி வந்து நீங்கள் வந்து கலந்து வைங்க. அப்படி இல்லைன்னா வந்து நீங்கள் வந்து ஊற வச்சு அரைச்சி செய்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் நாள் நைட்டு வந்து செஞ்சு வச்சிங்கன்னா ஃபர்மெண்டேஷன் ஆகும். அதாவது ரொம்ப ஒன்றும் புளிப்பாக இருக்காது, லைட்டாக தான் இருக்கும். உளுந்து சேர்த்தா தான் அதிகமான புளிப்பு இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் ஃபர்மெண்டேஷன் இருந்ததுன்னா லைட்டாக அந்த புளிப்போடு நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது அது. ஆனால் வந்து அதோட இந்த விட்டமின் டியில் அவங்களுக்கு அந்த வத்தல் வந்து சேருது பாருங்கள், அது அவ்வளோ உடம்புக்கு நல்லது. இது ஜஸ்ட் ஒரு செகண்ட் போட்டு தான் நம்ம எடுப்போம். அதனால் இது வந்து ஆயிலி ஃபுட்டும் ஒன்றும் பெருசாக கிடையாது. இது மாதிரி வந்து ஓமப்பொடி அச்சில் போட்டிங்கன்னா வந்து முறுக்கு மாதிரி நீங்கள் சுட்டு கொடுத்தீங்கன்னா அதுங்க கையில் வச்சுக்கிட்டு குழந்தைங்கள்லாம் சாப்பிடுவாங்க. இது நான் அச்சை மாற்றி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் வந்து புட்டு மேக்கரில் இருக்கிற அந்த அச்சு வந்து கொஞ்சம் இது மாதிரி இருக்கும், உங்களுக்கு ஓமப்பொடி அச்சு மாதிரி இருக்கும், அதை நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அப்புறம் எங்கள் குவார்ட்டர்ஸ்லலாம் வந்து ஒரு சிலர் இருக்கிறாங்க, ஒரு 4 பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து நான் வந்து கூழ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அன்றைக்கி வந்து கூழ் செஞ்சேன் நான். அவங்களும் கொஞ்சம் கொடுப்போம், அவங்கள பசியோடு இருக்கிறாங்க. அம்மா உணவகம் தான் அவங்கெல்லாம் சாப்பிட்டுட்ருக்காங்க. நம்மளும் வந்து தண்ணி பிரச்சனை எல்லாம் இருக்குது. நம்மளும் எத்தனை பேருக்கு நம்மளால் செய்ய முடியும். அதனால் அவங்களுக்கு அப்பப்போ நான் வந்து ஏதாவது என்னால் முடிஞ்சதாக நான் கொடுத்துட்டு இருந்தேன். நான் அவங்களுக்கு கூழ் செஞ்சு கொடுத்தேன். அப்போ கேட்டில் போகும்போது வந்து எங்கள் வீட்டு வாசலில் நிழலில் வந்து இளைப்பாரிட்டு இருந்தாங்க போலீஸு. பாவம் அவங்க ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரையும் செக் பண்ணி அவங்களுக்கும் கொண்டு போய் கொடுத்தேன் நான். அவங்களும் வந்து ரொம்ப அந்த நேரத்தில் அது ஒரு பெரிய அவங்களுக்கு எனர்ஜி ஃபுட்டாக இருந்துச்சு அந்த கூழ். அவங்க ஆர்வமாக குடித்தாங்க அதை. அப்புறம் அங்கே இருக்கிற செக்யூரிட்டி, எங்களோட குவார்ட்டர்ஸில் இருக்கிற செக்யூரிட்டி எல்லாருக்கும் கொடுத்தேன் நான். அப்புறம் எங்கள் காம்பவுண்டு வெளியில் வந்து ஒரு பாட்டி வந்து நடக்க முடியாமல் அந்த இடத்துல படுத்து கிடந்தாங்க. அவங்களுக்கான யாராவது ஒருத்தங்க சாப்பாடு இப்படி கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. சரி, அவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கலான்னு சொல்லிட்டு வெளியில் போனேன். அப்போ ஒருத்தர் வந்து என்னை பயங்கரமாக மிரட்டி திட்டி விட்டுட்டு போனார். என்ன அப்படி வெளியிலலாம் சுற்றுறீங்க, இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து தனியாக வந்து இந்த மாதிரி வந்து சேவை பண்ணுறான்ட்டு இந்த மாதிரிலாம் வெளியில் வரக்கூடாது, இந்த மாதிரி யாருக்கும் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி என்னை வந்து திட்டிட்டு போனாங்க. இருந்தாலும் எல்லாம் அவங்கவுங்க பார்ப்பாங்க. அதுக்குன்னு எங்களுக்கெல்லாம் நாங்கள் யாராவது குரூப் வச்சுருப்போம். அவங்க வந்து இந்த மாதிரி வந்து பிளாட்ஃபார்மில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து நாங்கள் ஃபுட்டு கொடுப்போம், நீங்கள்லாம் யாரும் வந்து பொதுமக்கள்ன்ட்டு இதுதான் சாக்குன்ட்டு வெளியில் வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்கு திட்டிட்டு மாஸ்க் போடாமல் வெளியில் வராதிங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கையில் 2 மாஸ்க்கும் கொடுத்துட்டு போயிட்டார். அதுலேருந்து நான் வந்து திரும்புறதே கிடையாது. கேட்டு பக்கம் வெளியில் கதவை திறந்து வெளியிலே வரதில்லை. அப்புறம் என் பொண்ணு வந்து ஷட்டில் விளையாட கூப்பிட்டா. அப்புறம் வந்து எனக்கு டயர்டாக தான் இருந்துச்சு. சரி, அவளுக்காக நான் போனேன். நான் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு நாங்கள் விளையாடிய. அதுக்கப்புறம் வந்து எல்லாம் அவங்களாம் பெரிய பிள்ளைங்களாம் ஆகி அவங்களாம் ஃப்ரெண்ட்ஸோடு விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. என் கூட எதுக்குமே வரதில்லை. இப்போ வேறு வழியே இல்லை, என்கிட்ட வந்து நல்லா மாட்டிக்கிட்டாவ. சரின்ட்டு அவளோட நான் சேர்ந்து கொஞ்சம் ஷட்டில் விளையாண்டேன். ஆரம்பத்தில் ரொம்ப நாள் ஆச்சு, டச்சு விட்டதுனால கொஞ்சம் கீழே விழுந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் நல்லா ஃபாஸ்ட்டாக அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். என்னுடைய ஒர்க் ஃப்ரம் ஹோம் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களோட இதை எல்லாம் நீங்கள் இப்போ பார்த்தீங்க. ஆனால் வந்து இவங்கக்கிட்ட வந்து பருப்பும் வேகலை.
நான் எவ்வளவோ இல்லைலாம் வேலை வாங்கி பார்த்துட்டேன் நான். இவங்க அந்த மாதிரி பழக்கப்படுத்திட்டாங்க, இல்லை நானும் அப்படி தான் பழக்கப்படுத்திட்டேன். நானே வேலையை பார்த்து பழக்கப்படுத்திட்டேன். இப்போ திடீர்னு செய்யுங்க அப்படின்னு சொன்னால் அவங்க செய்ய மாட்டேன்றாங்க. கொஞ்சம் செய்கிறாங்க, போர் அடிக்கும் போது செய்கிறாங்க, அப்புறம் அப்படியே விட்டு கிடாச்சிட்டு போயிடுறாங்க. பார்க்கலாம், போக போக வேறு வழி இல்லை. இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கிறோம். போக போக அவங்கள நம்ம எப்படி வச்சு செய்யலான்றத போக போக பார்க்கலாம். ஓகே வியூயர்ஸ், எல்லாரும் பத்திரமா வீட்டில் இருங்க, எங்கேயும் வெளியில் போகாதீங்க. நன்றி, வணக்கம்.